நாம் தமிழர் கட்சியிலிருந்து கொத்து கொத்தாக விலகும் நிர்வாகிகள். சேலம் மாவட்ட செயலாளர் அழகாபுரம் தங்கம் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னிச்சையாகவும் சுயநலத்துடன் செயல்படுவதாகவும் தனது கொள்கையில் பயணிக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். தனது பயணம் தொடர்ந்து தமிழ் தேசிய பாதையில் பயணிக்கும் என்றும் திட்டவட்டம். 15 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சியில் இருந்த சேலம் மாவட்ட நிர்வாகி திடீரென விலகியதால் அக்கட்சியினர் அதிர்ச்சியடைந்துள்ளனர். அதிமுகவுடன் கூட்டணி என்று வரும் செய்தியில் உண்மை இல்லை என்று தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் மறுத்திருக்கிறார். தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பதே லட்சியம் என்றும் திட்டவட்டம். புதிதாக தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை தொடங்கிய விஜய் திமுகவை கடுமையாக விமர்சித்து வந்தார். ஆனால் அதிமுகவை அவர் விமர்சிக்கவில்லை. இதனால் அவருடன் கூட்டணி அமைக்கும் நம்பிக்கையில் விஜயை விமர்சிக்க கூடாது என இபிஎஸ் அதிமுகவினருக்கு உத்தரவிட்டிருந்ததாக தகவல் வெளியானது. ஆனால் தனித்து பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைப்பதே லட்சியம் என்று தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்து விட்டதால் இபிஎஸ் அப்செட் ஆகியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் 25ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்தை கொண்டுவர தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இதுகுறித்து பேசிய மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, நாட்டில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே தேர்தல் நடைபெற வேண்டும் என்றும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பணியாற்ற வேண்டும் என்றும் பிரதமர் தெரிவித்ததை சுட்டிக்காட்டினார். வரும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டம் அமல்படுத்தப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தமிழர்களை தீவிரவாதிகள் என கூறவில்லை என்று மத்திய அமைச்சர் ஷோபா கரந்தலாஜே மீண்டும் விளக்கம். பெங்களூரு குண்டுவெடிப்புக்கு தமிழகத்திலிருந்து வந்தவர்களே காரணம் என அமைச்சர் ஷோபா தெரிவித்திருந்த கருத்துக்கு கடும் கண்டனங்கள் எழுந்த நிலையில் இது தொடர்பான வழக்கில் அவர் மன்னிப்பு கேட்டார். இன்று திருச்சி வந்த அவர் தான் கூறிய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் பாகிஸ்தானியர்கள் தமிழகத்தில் பயிற்சி பெற்று குண்டு வைப்பதாகவும் மட்டுமே கூறியதாகவும் விளக்கமளித்தார். தமிழகத்தில் இன்றும் நாளையும் 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தென் தமிழக கடலோர பகுதிகளில் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. நெல்லை, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வரும் நிலையில் 100க்கும் மேற்பட்ட பேருந்து நிறுத்தங்களை இடம் மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேம்பாலங்கள், சிக்னல்கள் அருகே பேருந்து நிறுத்தங்கள் இருப்பதால் அது பேருந்து நெரிசலுக்கு ஒரு காரணமாக உள்ளதால் மாற்றியமைக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. சென்னையில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக போக்குவரத்து சிக்னல்கள் மாற்றப்படாமல் உள்ளது. டெல்லி அமைச்சர் பதவி மற்றும் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகி கைலாஷ் கெலாட் பாஜகவில் இணைந்தார். ஆம் ஆத்மியில் இருந்து விலகிய அவர் அக்கட்சி மீது கடுமையான விமர்சனங்களை வைத்திருந்தார். அமலாக்கத்துறை சோதனை வழக்கு என பல்வேறு பிரச்சினைகளை சந்தித்து வரும் முன்னாள் முதலமைச்சரும் ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது மூத்த அமைச்சர்கள் விலகலால் மேலும் நெருக்கடியை சந்தித்திருக்கிறார். விசாரணை அமைப்புகளுக்கு பயந்தே மாற்றுக் கட்சிகளில் இருந்து சிலர் பாஜகவிற்கு செல்வதாக காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள நாக்பூரில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய அவர் சமூகத்தை பிளவுபடுத்தும் முயற்சியில் பாஜக ஈடுபடுவதாக சாடினார். காங்கிரஸ் கட்சி இதுநாள் வரை அரசியல் சாசனத்தை பாதுகாத்து வந்த காரணத்தால் தான் பிரதமர் ஆனார் என்றும், இல்லையென்றால் அவரது நிலை வேறு மாதிரி இருந்திருக்கும் என்றும் கூறினார். நடிகர் ரஜினிகாந்த் தன் வாழ்க்கை குறித்து சுயசரிதை எழுத உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வேட்டையன் படத்தை தொடர்ந்து தற்போது கூலி படத்தில் ரஜினி நடித்து வருகிறார். அவர் ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் பேருந்து நடத்துனராக வாழ்க்கையை தொடங்கிய ரஜினிகாந்த் இன்று சூப்பர் ஸ்டாராக வலம் வரும் நிலையில் தனது சுயசரிதையை அவர் எழுத உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.